ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப் சம்மந்தப்பட்ட 2 முக்கியமான தகவல் இருக்குது. அது என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பிப்ரவரி 1, 2025 அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் பல துறைகள்லேருந்து பல அப்டேட் வரப்போகுது. நம்ம அதில் பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் இபிஎஃப் சம்மந்தப்பட்ட அப்டேட் தான். இந்த பட்ஜெட்டில் இபிஎஃபோட உறுப்பினரும் சரி, இபிஎஃப் ரூலுக்கு கட்டப்பட்ட நிறுவனங்களும் சரி, சில கோரிக்கையை மத்திய நிதியமைச்சருக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இதில் நாம் எம்ப்ளாயி தரப்புலேருந்து என்னென்ன கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2014 குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த 1000 ரூபாங்கிற குறைஞ்சபட்ச ஊதியம் எங்களுக்கு பத்தலை, இதே 7500 உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான ரிக்வெஸ்ட்டை மத்திய நிதி அமைச்சர்கிட்ட ஜனவரி 10 எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் 95 அப்படிங்கிற குழு 1000 ரூபாயிலேருந்து குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 7500 உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கொண்டு வர்றதுக்கு 8வது சம்பள குழுவை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் மத்திய அரசுகிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வருது. அதாவது நீங்கள் 8வது குழுவை எம்ப்ளாயி கேட்ட இந்த ரிக்வெஸ்ட்டை மத்திய கவர்மெண்ட் அலோவ் பண்ணது இல்லாமல் 8வது சம்பள குழுவை நீங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இது மூலமாக எம்ப்ளாயோட பென்ஷனும் சரி, சேலரியும் சரி உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 2016 7வது சம்பள குழுவை அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த அனுமதி கிடைச்சது மூலமாக அடிப்படை சம்பளம் 7000லேருந்து 18,000 உயர்ந்தது. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எம்ப்ளாயோட இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு எம்ப்ளாயர் தரப்புலேருந்து என்ன எதிர்ப்பு வந்திருக்குன்னா, அதாவது தொழிற்சங்கத்துக்கிட்டேருந்து நீங்கள் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 7500ங்கிறத 5000 கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 5000 கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எம்ப்ளாய்கிட்டேருந்து வந்திருக்கிற ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 5000ங்கிறது போதுமானதாக இருக்காது, 7500 கொடுங்க அப்படின்னு மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தில் எம்ப்ளாயி சொல்கிறது நியாயமா, எம்ப்ளாயர் சொல்கிறது நியாயமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்கிட்டேருந்து இந்த பட்ஜெட்டில் இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன முக்கியமான ரிக்வெஸ்ட்னு பார்த்தோம்னா, பிஎஃபோட உறுப்பினர் எப்படி ஒரு ஏஜுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்குறாரோ அவருக்கு ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கும். அதேமாரி பென்ஷன் வாங்குறவரோட மனைவிக்கும் இதே மருத்துவ காப்பீடு பிஎஃப் தரப்புலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இபிஎஃபோட கண்ட்ரோலில் இருக்கிற தொழிலாளர்களும் சரி, தொழிற்சங்கங்களும் சரி, இந்த மாதிரியான ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் தாக்கலில் இபிஎஃபோட மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிற இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்னு தெரியல. இபிஎஃப் உறுப்பினர்களோட இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் ஜெயிக்கிற பட்சத்தில் இது அவங்களுக்கு பெரிய ரிவார்டாகவே அமையும். இந்த நல்ல செய்தியெல்லாம் கேட்குறதுக்கு நாம் பிப்ரவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.